Hi friends, welcome to Sindhuja Vaisu Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கார்த்திகை ஸ்பெஷல் ஸ்வீட் அப்பம் தாங்க பார்க்க போறோம். இது மாதிரி நீங்க செஞ்சு வீட்ல சாமி கும்பிட்டு எல்லாருக்கும் பிரசாதமா கொடுக்கலாங்க. ரொம்ப அருமையா இருக்கும், நல்ல சாஃப்ட்டாவும் இருக்கும், நல்ல டேஸ்டியா இருக்குங்க. இது செய்யறதுக்கும் ரொம்ப சுலபமா செஞ்சு முடிச்சிடலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியா செய்யலாங்க. வரப்போற கார்த்திகைக்கு இந்த மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. இப்போ ஒரு அப்பம் இந்த மாதிரி எடுத்து காமிக்கிறேன் பாருங்க, பிச்சு காமிக்கிறேன். எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டா வரணும்னா நான் சொல்றபடி அந்த அளவுகளோட நீங்க செய்யுங்க, நல்லா சாஃப்ட்டா வருங்க. இந்த கார்த்திகைக்கு இந்த மாதிரி செஞ்சு வீட்ல எல்லாருக்குமே கொடுங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க இன்னைக்கு இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கார்த்திகை அப்பம் செய்யறதுக்கு நான் வந்து ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்து 4 மணி நேரம் ஊற போட்டு வச்சிருக்கேங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டேங்க. இப்போ இதை வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். நல்லா 4 மணி நேரம் ஊற போடுங்க, அப்போ தான் நல்லா அரைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ இதை வந்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேங்க. இப்போ அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அரைச்சாச்சுங்க. நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்தேன். தண்ணி ரொம்ப சேர்க்காதீங்க, ஏன்னா நம்ம வெல்லம் சேர்க்குறனால இன்னும் கொஞ்சம் வெல்லத்திலே தண்ணி இருக்கும், கொஞ்சம் தண்ணி ஆகும். அதனால் தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த அளவு அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூடவே வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட எந்த வாழைப்பழம் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு வாழைப்பழம் 2 வாழைப்பழமாக சேர்த்துருக்கேன், சின்ன சின்னதாக இருக்கனால. நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா 1 கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. நான் 1 டம்ளர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து எந்த டம்ளரில் அரிசி அளந்து எடுத்துக்கிறீங்களோ அதே டம்ளரில் நாட்டு சர்க்கரையும் எடுத்துங்க. வெல்லம் கூட எடுத்துக்கலாம், வெல்லம் கூட நல்லா தான் இருக்கும். நான் இன்னைக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ இது கூடவே 2 ஏலக்காவும் சேர்த்துக்கிறாங்க, அதை சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் வந்து வெல்லம் எடுத்தீங்கன்னா அதை வந்து அதில் டஸ்ட் இல்லாத வெல்லமாக இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்துக்கலாம். இல்லாட்டி நீங்கள் அதை கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க, அப்போ தான் டஸ்ட் இல்லாமல் இருக்கும். நான் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கனால இதில் ஒன்றும் டஸ்ட் இல்லை, அதனால் நான் அப்படியே எடுத்துட்டேன். இப்போ இதை அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சாச்சுங்க. நல்லா இந்த அளவு அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாதுங்க. இப்போ இதை வந்து தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாங்க. இப்போ இது கூடவே நான் 1 ஸ்பூன் துருவின தேங்காவை சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் தேங்காய் வந்து ரொம்ப சேர்க்காதீங்க, எண்ணெய் இழுக்கும். அதனால் நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஆப்பம் சுட ஆரம்பிச்சுக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குங்க. நீங்கள் ஒரு குழிக்கரண்டி எடுத்து மெதுவாக இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வச்சுக்காதீங்க, ஏன்னா மேலெல்லாம் அப்புறம் கரிஞ்சிரும், உள்ளே வேகாது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுக்கோங்க. அப்பம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மேலே எழுந்து வரும், அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். அப்படியே இருக்கட்டும். இப்போ மேலே அதுவாகவே எழுந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? கொஞ்சம் நேரம் வேகட்டும். இது மேலே கொஞ்சமாக இப்படி எண்ணெய் எடுத்து ஊற்றுங்க. இப்போ நம்ம பூரிக்கெல்லாம் இந்த மாதிரி செய்வோம்ல, அது போல் செய்யுங்க, நல்லா உப்பி வரும். இப்போ இதை வந்து நம்ம மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ இந்த பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகட்டும், லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா எண்ணெய்லாம் நல்லா வடிகட்டிட்டு இப்போ ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். இப்போ இதே போல் இன்னொன்று சேர்த்துக்கலாங்க எண்ணெயில். நான் வந்து இது என்னோடய கடாய் சின்னதாக இருக்கனால நான் ஒன்றா செய்கிறேன். நீங்கள் கொஞ்சம் நல்லா பெரிய கடாயாக இருந்துச்சுன்னா ஒரு 2 செய்யலாங்க. அதுவும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இப்போ நான் செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, கார்த்திகை ஸ்வீட் அப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்டியாக சாஃப்டாக ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க. இந்த கார்த்திகைக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி அப்பம் செஞ்சு பூஜை பண்ணிவிட்டு எல்லாருக்குமே கொடுங்க பிரசாதமாக. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.